சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷராசில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு இடப்பெயர்ச்சியாக போறாரு. மேஷ ராசியிலேருந்து கிளம்பி தன்னோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையிற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசீகரத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரப்போகுது. பொதுவாகவே 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மாலவ்ய யோகம் மாதிரியான ஒரு சிறப்பான பலனை தரும். இதுவரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்த சுக்கிரன் இனிமே உங்க வாழ்க்கையில ராஜயோகத்தை ஆரம்பிச்சு வைக்க போறாரு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிம்மதியான ஒரு சூழல் இப்போ உங்க குடும்பத்துல தானாவே வந்து சேரும். எதையும் சந்தோஷமா ஏத்துக்க தயாராகுங்க. 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளை குறிக்கிற இடம். அங்க சுக்கிரன் பலமா இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்போ காணாம போயிடும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே உதவியா இருக்கும். பழைய கசப்புகள் எல்லாம் இப்போ தேனா இனிக்கும். இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாத இளவட்டங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு வரம் தேடி வரும். அதுவும் வசதியான இடத்திலிருந்து சம்பந்தம் வரும். காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க காதலுக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்போ ரொம்ப சுபமா முடிஞ்சு மனசுல ஒரு நிம்மதி உண்டாகும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சமூகத்துல ஒரு தனி அந்தஸ்து இப்போ கூடும். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு எதிர்பாராத வருமானத்தை அள்ளி தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கூட்டு தொழில் மூலமா லாபம் பல மடங்கு உயரும். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கிறதால உங்களுடைய முகம் இப்போ ஜொலிக்க ஆரம்பிக்கும். புதுசா நகை நட்டுக்கள் இல்லைன்னா சொகுசு பொருட்கள் வாங்குறதுல இப்போ அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதுக்கான வருமானமும் உங்களுக்கு பல வழிகள்ல வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானா அமையும். இதனால வட்டி கட்டிக்கிட்டு இருந்த நிலைமை இப்போ மாறி சேமிக்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்கள் இல்லனா உறவினர்கள் வழியிலிருந்து சில விலையுயர்ந்த பரிசுகள் இல்லனா உதவிகள் இப்போ உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கை மேல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். உங்க அந்தஸ்து உயர்ற அளவுக்கு செலவு பண்ணுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு காலமா இருக்க போகுது. உங்களுடைய பிசினஸ்ல புதுவிதமான யுக்திகளை புகுத்துவீங்க. அது வாடிக்கையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெறும். இதனால விற்பனை பல மடங்கு உயரும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் இப்போ பெரிய லாபத்தை தேடித்தரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கதவு தட்டும். உங்களோட திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல மேடை கிடைச்சு நீங்க ரொம்பவே பாப்புலர் ஆவீங்க. அழகு சாதன பொருட்கள், துணிக்கடை இல்லனா ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த ஒரு மாசம் ஆர்டர்கள் குவிஞ்சு கல்லா கட்ட போறீங்க. லாபம் தாறுமாறா இருக்கும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல இதுவரைக்கும் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி இப்போ ஒரு ரிலாக்ஸான ஒரு சூழல் உருவாகும். மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற சலுகைகள் இப்போ ஒவ்வொன்னா நிறைவேறும். உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன மோதல்கள் நீங்கி இப்போ எல்லாரும் உங்களுக்கு ஒரு டீமா சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலையில உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்துட்டு மேலிடத்திலிருந்து பதவி உயர்வு இல்லனா சம்பள உயர்வுக்கான உத்தரவு இப்போ கைக்கு வந்து சேரும். புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில இருந்து நல்ல ஆஃபர் இப்போ தேடி வரும் நேரம் இது. உங்களுடைய பேச்சால மத்தவங்கள கவர்ந்து வேலைய சுலபமா முடிச்சிடுவீங்க. இதனால உங்க அந்தஸ்து ஆபீஸ்ல உயரும். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது தெம்ப கொடுக்கும். பழைய கவலைகள் எல்லாம் மறையும். உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான பயம் மற்றும் தயக்கம் நீங்கி இப்போ எதையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. காரியத்துல வெற்றி உங்களுக்கு தான். குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்களுடைய அறிவு திறன் இப்போ ரொம்பவே பிரகாசமா இருக்கும். எதையும் நுணுக்கமா கவனிச்சு முடிவெடுப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. அவங்க மூலமா சில முக்கியமான காரியங்கள் இப்போ எந்த தடையும் இல்லாம சுலபமா முடியும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன தொந்தரவுகள் இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா எல்லா வேலையையும் உற்சாகமா செய்வீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இந்த நேரத்துல கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி கூடுதல் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். சனி பகவானோட நட்சத்திரமா இருந்தாலும் சுக்கிரனோட இந்த ஆட்சி பலம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். நீண்ட நாளா இழுபறியா இருந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லனா கோர்ட் கேஸ் விவகாரங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா ஒரு முடிவுக்கு வரும். வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தடைப்பட்ட கல்யாண காரியங்கள் இப்போ ரொம்ப வேகமா சுபமா முடிவுக்கு வரப்போகுது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு சொகுசு கார் இல்லனா பைக் வாங்குறதுக்கான யோகம் இப்போ பிரகாசமா இருக்கு. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு சில முக்கியமான லாபங்கள் கிடைக்கும். அந்த பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு இனிமையான மாற்றத்தை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பொறுமையையும் பெரிய வெற்றியையும் தேடித்தரும்னு சொல்லலாம். புதனோட நட்சத்திரம்ங்கிறதால உங்களுடைய பேச்சுல ஒரு தனி வசீகரம் பிறக்கும். இதனால மத்தவங்களை ஈஸியா உங்க வழிக்கு கொண்டு வந்துருவீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான அரசாணைகள் இல்லனா உரிமங்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு இப்போ எந்த சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களோட அந்தஸ்து உயர்றதுனால சமூகத்துல ஒரு பெரிய பொறுப்பு இல்லனா பதவி உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திச்சு பேசுறது மூலமா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அவங்க மூலமா சில தொழில் வாய்ப்புகளும் வரும். பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் ரொம்பவே மன நிறைவான ஒரு காலமா அமைய போகுது. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு இப்ப கூடும். கணவர் உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு. நீங்க கேட்ட மங்கள பொருட்களை தயங்காம வாங்கி தருவாரு. வீட்டை அழகுபடுத்துறதுல இப்போ அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க. புதுசா தங்கம் இல்லனா வைரம் வாங்கறதுக்கான வருமானமும் உங்க கையில தாராளமா புழங்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நிர்வாக திறமை எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும். மாமனார் மாமியார் வழியில இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் தீர்ந்து இப்போ குடும்பமே உங்களை ஒரு ராணி மாதிரி கொண்டாடுற சூழல் உருவாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கான அறிகுறிகள் இப்போ தென்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் கூடும். கஷ்டமான பாடங்களை கூட இப்போ ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இதனால தேர்வுகள்ல நல்ல மார்க் எடுப்பீங்க. உயர்கல்விக்காக நீங்க ஆசைப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கும். இதனால உங்களுடைய எதிர்காலம் இப்போ ரொம்ப பிரகாசமா அமையும். விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சர்டிபிகேட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழும் கூடவே வரும். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு பாடங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். இதனால கட்டுரை இல்லனா ஓவிய போட்டிகள்ல கலந்துக்கிட்டு பரிசுகளை வெல்லுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். ராசிநாதன் செவ்வாய்க்கு சுக்கிரன் நண்பர் இல்லை என்றாலும் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறறதால உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு வரும். பழைய நோய்கள்ல இருந்து படிப்படியா குணமாகி நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். ஆனா வெளியூர் சாப்பாட்டை கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்ல சமைச்ச சுத்தமான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வயிற்று உபாதைகள் வராம பாத்துக்கலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால நல்ல சாப்பாடு மற்றும் இனிப்புகள் மேல ஈடுபாடு அதிகமாகும். உடற்பயிற்சியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மன அழுத்தத்தை குறைக்க ஒரு சின்ன நடைப்பயிற்சி இல்லனா தியானம் செய்யறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்.
இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு வருமானம் அதிகமா வர்றதுனால செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி கூடவே வரும்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது வீடு வாங்குறது இல்லனா விசேஷம் நடத்துறதுக்கு பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கையில இருக்கிற பணத்தை ஒரேடியா செலவு செஞ்சிராம சேமிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயணங்கள் செய்யும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட தேவையற்ற மன உளைச்சலை தரும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம். தேவையில்லாத ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம இருந்தாலே இந்த ஒரு மாசம் நீங்க ஒரு பெரிய பணக்காரரா ஆகிடலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா விசாகத்துக்கு நிம்மதியும், அனுஷத்துக்கு செல்வமும், கேட்டைக்கு புகழும் இப்ப கிடைக்கும். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறதுங்கிறது உங்களுடைய இல்லற வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரும். உங்க ராசிக்கு வரப்போற இந்த மாற்றங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, வேலை விஷயத்திலையும் சரி ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதனால எந்த ஒரு புது காரியத்தையும் தைரியமா இப்பவே ஆரம்பிங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. விடாமுயற்சியோட செயல்பட்டா இந்த ஒரு மாசத்துல நீங்க ஒரு பெரிய உயரத்தை கண்டிப்பா எட்டி பிடிப்பீங்கன்னு நம்புங்க. உங்களுக்கு எதிரிகளா இருந்தவங்க கூட இப்போ நண்பர்களா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகபெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். சுக்கிர பகவானோட அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாத்தி நெய் தீபம் ஏத்துங்க. உங்க ராசி உரிய சிவப்பு நிறத்தோட சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிறத்தையும் கலந்து பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வீட்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இனிப்பு செஞ்சு நைவேத்தியம் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுங்க. அது இன்னும் சிறப்பு தரும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறப்போ அதிர்ஷ்டம் உங்க பக்கமே நிற்கும். மத்தவங்க கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் கனிவா பேசுங்க. ஏன்னா உங்க பேச்சு தான் இப்போ உங்களுடைய பெரிய பலம். உங்க ஜாதகத்துல இருக்கிற தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி பலன்கள்ல சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வரப்போற இந்த பெயர்ச்சி காலத்தை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றிகளை தேடித்தரும். உங்க எல்லா கனவுகளும் நனவாகவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.